ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைகை சுவை கிச்சன். இது அரசுவைகளின் சங்கமம். இன்றைக்கி நம்ம பட்டன் மஷ்ரூமை வச்சு ஒரு கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற அந்த காளான் கிரேவி ரைஸ் வெரைட்டி, டிஃபன் ஐட்டம் எல்லாத்துக்கூடையும் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. மஷ்ரூமில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குன்ட்டு தெரியும். இதை வந்து நம்ம இன்னும் நல்லா டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிடலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வைகை சுவை கிச்சன் அப்படின்னு தேடணுன்னா நம்மளோட ஹோம் பேஜ் வரும். அதில் வந்து நம்ம நிறைய வீடியோஸ் இருக்குது. அந்த வீடியோஸை வந்து பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் அப்படின்ற பட்டன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகும்போது நம்ம 1 பிரியாணி இலை, 2 பட்டை, 1 நட்சத்திர சோம்பு, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரும்போது நம்ம 2 பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம். நம்ம வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகும். அப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து வதக்கி விடுங்க. நம்ம தக்காளி கலர் வந்து மாறும். தக்காளியில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றி உங்களுக்கு இந்த மாதிரி கலர் வந்து மாறும். அப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதையும் வந்து நல்லா வதக்கி விடலாம். அப்போ தான் அதோட பச்சை வாசனை போகும். அடுத்ததாக நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 3 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து நல்லா வதக்கி விட்டுறலாம். அந்த மசாலாலேருந்து உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அதோட பச்சை வாசனை போய் இப்போ பாருங்கள், மசாலா எல்லாம் ஒன்று திரண்டு வருது. இப்போ வந்து நம்ம கழுவி வச்சுருக்க காளானை சேர்த்துக்கலாம். நான் இங்கே வந்து 400 கிராம் அளவுக்கு காளான் சேர்க்குறேன், 2 பேக்கெட்டு. இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த காளான் வந்து மசாலாவோட வந்து உங்களுக்கு நல்லா வந்து மிக்ஸ் ஆகி வரும். தண்ணி எதுவும் இப்போதைக்கு சேர்க்க வேண்டாம். காளானில் வந்து பார்த்தோன்னா நிறையா ப்ரோட்டீன் இருக்குது. காளான் சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ அது தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கிளறி விடுங்க. இப்போது நல்லா வெந்து வர ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு மஷ்ரூம்லேயே வந்து நீர் சத்து இருக்கிறனால உங்களுக்கு அந்த தண்ணியெல்லாம் வந்து விட ஆரம்பிக்கும். நம்ம இந்த மாதிரி ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வந்து வதக்கி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், காளான் வந்து தண்ணி விட ஆரம்பிக்குது. நம்ம காளானை பொறுத்த வரைக்கும் அது சீக்கிரமாக வெந்துடும். இப்போ நம்ம கிரேவிக்கு ஏற்ற அளவுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 100 ml இந்த தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம நல்லா கொதிக்க விட்டுறலாம். அப்போ தான் நம்ம சேர்த்துருக்க இந்த மசாலா எல்லாம் இதோட கலந்து வரும். இது கொதிக்க நம்ம இந்த கிரேவிக்கு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். முடி தேங்காய், 5 முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையுமே நல்லா பேஸ்ட்டை அரைச்சி நம்ம இந்த கிரேவியில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு திக்னஸும் கொடுக்கும், நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ பாருங்கள், சேர்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா வெந்து வர ஆரம்பிக்குது. இப்போது நல்லா கிரேவி வந்து திக்கானதுக்கப்புறமா நம்ம எந்த ரைஸு, சப்பாத்தி ஐட்டம் எது கூட சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிருச்சு. இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வைகை சுவை கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வைகை சுவை கிச்சன். இது அறுசுவைகளின் சங்கமம்.